வணக்கம் மக்களே. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான். விஜய் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா அவங்க சொந்தக்காரங்களை தேடி மதுரைக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்திங்கன்னா வெண்ணிலாவோட மாமாவை வந்து கண்டுபிடிச்சிடுறாரு விஜய். விஜய் வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அவங்க மாமாவை கையோடு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்ணிலா எப்படிம்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வந்து வெண்ணிலாட்ட போய் பேசுகிறாரு. வெண்ணிலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, அப்பா அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அவள் ரொம்ப அழுது ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த மாமா வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் புரியுது வெண்ணிலா, சரிம்மா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. உடனே வெண்ணிலா வந்து நம்ம வீட்டுக்கா, இதுதான் என் வீடு மாமா அப்படிங்கிறான். என்ன சொல்கிற வெண்ணிலா, எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆகிடுச்சின்னு திரும்ப அந்த மோதிரத்தை காட்டுறான். உடனே அவங்க மாமாவும் மோதிரம் போட்டதெல்லாம் எப்படிமா கல்யாணம் ஆகும் அப்படின்னோடனே வெண்ணிலா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க, இப்படிலாம் என்கிட்ட திரும்ப பேசுகிறாள் வச்சுக்காதே, மோதிரம் போட்டது கல்யாணம் ஆகாதுன்னு யார் சொன்னால், எனக்கு என் விஜய் போட்ட மோதிரம் இது அப்படின்னோடனே சரி வினிதா நீ சொல்கிற மாதிரியே வச்சுக்கலாம், ஆனால் விஜய்க்கே கல்யாணம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே நான் இங்கேருந்து வரவே மாட்டேன், என்ன இருந்தாலும் விஜய்க்கு நான் தான் முதல் பொண்டாட்டி, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு விஜய் வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. வெண்ணிலா லூஸ் மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத, நீ என் வாழ்க்கையில் இனிமேல் என்றைக்கும் வர முடியாது, என் வாழ்க்கையில் எனக்கு ஒய்ஃப்னால் அது காவேரி மட்டும்தான், நீ கிடையாது வெண்ணிலா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாரு. ஓ, அப்போ உனக்காக நீ தான் வேணும் இத்தனை நாள் வெயிட் பண்ணலான்னு அப்படின்னுவான். உடனே விஜய், யாரை நீ வெயிட் பண்ணியா, உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இத்தனை நாள் நீயே கோமாவில் இருந்த, நீயே வந்து மனநல சரியில்லாமல் இருந்த, நீ வந்து எனக்காக வெயிட் பண்ணியா வெண்ணிலா, சப்போஸ் நீ நல்லா இருந்திருந்த அந்த டைமில் எனக்கும் வேறு யார் கூட கல்யாணம் இருந்தால் நீ கண்டிப்பாக நீயும் மூவ் ஆன் ஆயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. வெண்ணிலாவால் ஏற்றுக்கவே முடியல. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.